ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்க விண்டருக்கு ஷிம்லா, மணாலி, காஷ்மீர் மாதிரி ஒரு சூப்பரான விண்டர் டெஸ்டினேஷனை தேடிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற அந்த பிளேஸோட அழகை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பிளேஸோட வெதர்ல இருந்து, லேண்ட்ஸ்கேப்ஸ்ல இருந்து, மவுண்டன்ஸ்ல இருந்து, கல்ச்சர்ல இருந்து எல்லாமே ரொம்ப யூனிக்காவும் அழகாவும் இருக்கும். சரி ரொம்பலாம் பில்டப் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த கிளீனஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. Don't forget to subscribe to Traveling Sultan. அந்த பெல் பட்டனை மட்டும் அமுக்கிடுங்க, மறக்காது. சிக்கிம் இந்தியாவில் இருக்க ரொம்பவே அழகான ஸ்டேட்னு சொன்னால் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் சிக்கிமை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டான பர்ஃபெக்டான ட்ராவல் கைடு இருக்கவே முடியாது. இந்த வீடியோவில் நீங்கள் சிக்கிம்க்கு எப்படி வரலாம், இங்கே வந்தால் சுற்றி பார்க்கறதுக்கு என்னலாம் இருக்குது, இங்கே இருக்க பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு பெர்மிட்லாம் எப்படி வாங்குறதுன்ற எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சிக்கிம்க்கு வரீங்கன்னா எங்கே இருந்தாலும் பாக்தோத்ராக்கு ஃப்ளைட்டில் வந்து அங்கேருந்து கேபில் சிக்கிமோட கேபிட்டலான கேங்டாக்கு வரணும். நாங்கள் சென்னையிலேருந்து பாக்தோத்ராக்கு ஃப்ளைட்டில் வந்து அங்கேருந்து கேபில் சிக்கிமோட கேபிட்டலான கேங்டாக் வந்து ரீச் ஆனோம். நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது நார்த் சிக்கிமில் இருக்க பிளேசஸான லாச்சன் அண்ட் லாச்சுங் தான். நாங்கள் மார்னிங்கே கேங்டாக்லேருந்து கிளம்பி எங்கள் டிரைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நார்த் சிக்கிம் வின்டர் டைமில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் க்ளோஸ்டாக தான் இருக்கும். நாங்கள் கிளம்புறப்பையும் லாஸ்ட் மூமெண்ட்டில் ஏதாச்சும் ஷாக் கொடுத்துடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தப்போ எங்களோட டிரைவர் மார்னிங்கே பெர்மிட்டை வாங்கிட்டு எங்களை பிக்கப் பண்ண வந்திருந்தாரு. அப்புறம் என்ன, நாங்களும் ஜாலியாக நார்த் சிக்கிமை விசிட் பண்ணலான்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜோராக கிளம்பிட்டோம். வீடியோவில் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இந்த சிக்கிம் அண்ட் டார்ஜிலிங் ட்ரிப்பை எங்களுக்கு கம்ப்ளீட்டாக எஸ்கே வெக்கேஷன்ஸ்ன்ற ட்ராவல் கம்பெனி தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து, ஸ்டேலேருந்து, ஐட்னர்லேருந்து, கேப்லேருந்து எல்லாமே A to Z ப்ராப்பராக பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சிக்கிமில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸை சுற்றி பார்க்கணுன்னா பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த பெர்மிட்டையுமே எஸ்கே வெக்கேஷன்ஸ் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க சிக்கிம் மட்டும் இல்லாமல் காஷ்மீர், ஷிம்லா, மணாலி, டார்ஜிலிங், உத்தரகாண்ட்னு சூப்பரான நார்த் இந்தியா பேக்கேஜஸும், தாய்லாந்து, துபாய், மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்கான்னு பக்காவான இன்டர்நேஷனல் பேக்கேஜஸும் உங்களுக்கு ஏற்ற போல சூப்பராக அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஏதாச்சும் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா மறக்காம எஸ்கே வெக்கேஷன்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்களோட சர்வீஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு மெமரபிளான ட்ரிப்பை இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கன்றதுல எங்களுக்கு எந்த சந்தேகமே இல்லை. நீங்கள் நார்த் சிக்கிம் போகிற வழி எல்லாமே பார்க்கவே ரொம்பவும் அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும். போகிற வழியில் உங்களால் நிறைய வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியும். அப்படி நாங்கள் போயிட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த வாட்டர் ஃபால்ஸ் தான் செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸ். செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்ன உடனே யாருக்கெல்லாம் மேகாலயா ஞாபகம் வந்துச்சோ அவங்களாம் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸ் சிக்கிம்ல இருக்க ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு டீ பிரேக் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஸ்பாட் இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிக்கிமோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு 200 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையுமே இங்கே பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படியே இந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூவில் சுட மோமோஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா ஒரு கப் டீ குடிச்சிட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தப்போ மைண்டுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் இங்கே வந்து அனுபவிச்சாதான் உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது புரியும். एक चिकन मोमो, एक वेज मोमो. ओके. और चाय, कॉफी, मोमोज. चाय लेटर आफ्टर. Thank you. ओके. मोमोज. சிக்கன் மோமோஸ். விஜய், மோமோஸ் எப்படி இருக்கு? அவசரமா சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக சொல்லியே. Thank you. Welcome. டீ காபி. Thank you. Cheers. So guys, we are just having a tea. Meet you all after a short commercial break. Tea break. Any ready valley from Seven Sister Waterfalls. Cheers. நாங்கள் எங்கள் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் போகிற வழியில் நிறைய குட்டி வாட்டர் ஃபால்ஸை இங்கே பார்க்க முடியும். நீங்கள் எந்த வாட்டர் ஃபால்ஸை வேணால் மிஸ் பண்ணுங்கள். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த வாட்டர் ஃபால்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க.
இந்த ஃபால்ஸ் பேர் நாகா ஃபால்ஸ். இது வந்து லாச்சன் போகிற வழியில் இருக்குது. நாங்கள் இங்கே பார்த்ததுலேயே ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான வாட்டர் ஃபால்ஸ் இது. நீங்கள் லாச்சன் போகிறப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி இருட்டானதுனால நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே டுவர்ட்ஸ் லாச்சனுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் லாச்சன் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு செக் போஸ்ட் வரும். அங்கே உங்களோட பெர்மிட்டை காமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே உங்களை எந்த பிளாஸ்டிக் பாட்டிலையும் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. சிக்கிம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் ஸ்டேட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுறதுலாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம போகிறது லாச்சன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிமோட டீப்பில் இருக்கிறதுனால இங்கே செக் போஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார் நம்ம எடுத்துகிட்டு போகிற பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் செக் பண்ணுறாங்க. அதனால் டிரைவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிளாஸ்டிக் பாட்டிலாம் இங்கே போட்டுருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக டஸ்ட்பின் மாதிரி இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் ஒரு 2-3 வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருந்தோம். பரப்பி அதை சில டிஸ்போஸ் பண்ணிட்டோம். பெருக்க லாஸ்ட் வாட்டர் பாட்டில் தான். ஸோ நம்ம இங்கே இதை போட்டுட்டு இங்கேருந்து அந்த செக் போஸ்ட்டில் நம்ம பெர்மிட் எல்லாம் காமிச்சிட்டு மேலே போகலாம். ஆல்ரெடி டைம் வேறு ஆகிடுச்சு, நைட் வேறு ஆகிடுச்சு. ஸோ மேலே எப்போ போய் ரீச் ஆக போகிறோம்னு தெரியல. ஸோ நம்ம இதை போட்டுட்டு இங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீங்களும் வரீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் கண்ட இடத்துல போடாதீங்க. மேக்ஸிமம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே எங்ககிட்ட இருந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் போட்டுட்டு எங்ககிட்ட இந்த பெர்மிட்டையும் காமிச்சிட்டு ஒரு வழியாக லாச்சனில் இருக்க எங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரீச் ஆனோம். ஸோ கைஸ், நம்ம ஒரு 8-9 hours ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு வழியாக லாச்சன் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் வந்து ரூமை செக்இன் பண்ணோம். இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு அப்படியே இப்போ காட்டுறேன். ஒரு சூப்பரான பெட் இருக்குது, ஒரு குட்டி சோஃபா, ஒரு டிவி அண்ட் இங்கே ஒரு மிரர் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியர் ரூம். ஸோ ஸ்டாண்டர்ட் ரூம், டீலக்ஸ் ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே. நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே இருக்குது. நம்ம லஞ்சுக்கு வந்து இங்கே வந்து ரீச் ஆக முடியல. அதனால் இப்போ டின்னர் சாப்பிட்டு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எல்லா சைட்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அப்படியே போய்ட்டு டின்னரில் என்னென்னலாம் இருக்குன்றதை அப்படியே பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ, ஹாய். குளிரான கிளைமேட். ஆக்சுவலி நீங்கள் டிகிரி எவ்வளோ? 4 இப்போ 4 4 டிகிரி வித் த ஹாட் சூப். அதில் ஹாட் ஆகிற லைட்டாக தான் இருக்குது. பட் இட்ஸ் அ பிளஸ். போய் 6 சாரி 6 டிகிரி. எங்களுக்கு இவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்த ஸ்டே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ரூமை செக்இன் பண்ணிட்டு டின்னர் சாப்பிடலான்னு கிளம்பிட்டோம். இவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்த டின்னரை பற்றி சொல்லவே வேணாம். நல்லா சுட சூப்ல இருந்து இருந்த எல்லா டிஷ்ஷுமே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணி வந்த டயர்டில் உடனே தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்ல இருந்து விண்டோவை ஓப்பன் பண்ணி நாங்கள் பார்த்த அந்த காட்சிகளை நீங்களும் பாருங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த விண்டோ ஓப்பன் பண்ணப்போ தான் நாங்கள் எவ்வளோ அழகான பிளேஸில் ஸ்டே பண்ணியிருக்கோம்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த பிளேஸும் சரி, இந்த ஸ்டேவும் சரி, கொடுத்த காசுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே இந்த வியூவெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். Everybody. நம்ம வீடியோவில் இவ்வளோ நேரம் பார்த்த சிக்கிமோட லேண்ட்ஸ்கேப்பை கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கப்புறம் வரப்போகிற லேண்ட்ஸ்கேப் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். நாங்கள் லாச்சன்லேருந்து கிளம்பி போகிறப்போ இந்த ரோடை பார்க்குறப்போ நாங்கள் சிக்கிமில் இருக்கோமா இல்லை லடாக்கில் இருக்கோமானே எனக்கு ஒரு நிமிஷம் டவுட் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போக போகிற வழிகள் எல்லாமே லடாக்கை எங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. சிக்கிமே ரொம்ப யூனிக்கான பிளேஸ்னு சொல்கிறாங்கன்னு இப்போ நல்லாவே புரிஞ்சுது. நீங்கள் ஒரு பைக்கராக இருந்தீங்கன்னா லடாக் அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய பிளேஸ் சிக்கிம் தான் நான் அடித்து சொல்லுவேன். நாங்கள் அப்படியே இங்கேருந்து ஸ்னோ மவுண்டன்ஸ் எல்லாம் ரசிச்சுக்கிட்டே வந்து ரீச் ஆன இடம் தான் குருதுங்மார் லேக். குருதுங்மார் லேக் சி லெவல்லேருந்து 17,800 ஃபீட்டில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான லேக். இது வேர்ல்ட்லேயே இருக்க ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லேக்காகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லேக் ஸ்னோ மவுண்டன்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது பார்க்கறதுக்கு யூனிக்காகவும் கண்கொள்ளா காட்சியாகவும் இருந்துச்சு. சேம் டைம் சிக்கிம்ல இருக்க ஒரு புனித லேக்காகவும் இந்த லேக் பார்க்கப்படுது. இந்த லேக் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கோ அதே மாதிரி கிறிஸ்டல் கிளியராகவும் இருந்துச்சு. நீங்க சிக்கிம்க்கு பீக் விண்டர்ல வந்தீங்கன்னா இந்த லேக் நல்லா ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். பட் இந்த லேக் வரப்போ நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கவே கூடாது. அது என்னன்னா ஆக்சிஜன் சிலிண்டர். இந்த லேக் ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல இருக்கிறதால இங்க ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால நீங்க மறக்காம ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துட்டு வரது உங்களுக்கு நல்லது. நாங்க ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம வந்ததால இங்க
இங்கே ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்ததால் இங்கே இருக்க குளிரை சமாளிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனாலேயே எங்களால் இந்த அழகான லேக்கோட கீழே போயெல்லாம் பார்க்க முடியாமல் போச்சு. ஸோ நீங்கள் சிக்கிம் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் மட்டும் உங்கள் ட்ரிப் ஃபுல்லாக கையில் வச்சுக்கோங்க. மக்களே, இந்த குல்மர்க் லேக் ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி வாய் வந்து என்னென்னமோ குளருது, ஏன்னா சரியான குளிர். அதுக்கப்புறம் ஹையாக பேசுறதுக்கே மூச்சு வாங்குது. இப்போ நீங்கள் அப்படியே என் கூட வந்து இந்த லேக்கை பாருங்க. இந்த லேக்கை இப்படியே பார்த்துட்டு மேலே பாருங்க, பெஜாராக இருக்குல்ல. ஸோ இந்த இடத்த சுற்றி நிறைய இடம் இருக்குது. என்னால் நிறைய பேச முடியல, பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க, மூச்சு வாங்க. அதுக்கான எல்லா பேராமீட்டர்ஸையும் எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் அங்கேருந்து அப்படியே நெக்ஸ்ட்டு காலாபத்தார்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆனோம். இந்த பிளேஸ் மவுண்டன்ஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்னோவோட பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. காலாபத்தார்னா நேபாளியில் பிளாக் ராக்னு மீனிங். ஒரு சைடில் பிளாக் மவுண்டன்ஸ், இன்னொரு சைடில் ஸ்னோ மவுண்டன்ஸ்னு மவுண்டன்ஸோட 2 விதமான ஃபேஸையுமே இந்த காலாபத்தாரில் நாங்கள் பார்த்தோம். இந்த பிளேஸ் ரொம்ப இன்டீரியரில் இருக்கிறதுனால எல்லா டைமும் இந்த பிளேஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ இருக்க இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா காலாபத்தார்னு சொல்கிறாங்க. இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பிளாக் மவுண்டன்ஸ்க்கு ஃபேமஸ்ஸு. இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்னோவும் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் மவுண்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் நல்லா ஸ்னோ இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு யாருக்குமே ஆக்சஸ் கிடையாது, ஏன்னா இது ஃபுல்லாகவே ஆர்மி கண்ட்ரோலில் இருக்க ஏரியா, ஆக்சுவலாக ரெட் ஜோனில் இருக்க ஏரியா. நாங்கள் அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாச்சோங்கில் இருக்க எங்களோட ஹோம் ஸ்டேக்கு வந்து ரீச் ஆனோம். இந்த ஹோம் ஸ்டேவும் ரொம்பவே நீட்டாக க்ளீனாக ரொம்பவே சூப்பரான பிளேஸில் இருந்துச்சு. ஸ்டேவோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எஸ்கே வெக்கேஷன்ஸில் எங்களுக்கு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சிக்கிமோட இன்டீரியர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறப்போ லக்ஸரியான ஹோட்டல் மாதிரி ஆப்ஷன்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே எல்லாமே ஹோம் ஸ்டே ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் இங்கே இருக்க ஹோம் ஸ்டேஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவங்களோட சர்வீஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி சொல்லவே வேணாம். வர டூரிஸ்ட் எல்லாருமே ரொம்பவே பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. குட் மார்னிங் எவ்ரிவன். இப்போது நம்ம லாச்சுங்கில் இருக்கோம். நேற்று ஃபுல்லாக லாச்சன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்க சைட் சீங்லாம் முடிச்சுட்டு நேற்று நைட்டு லாச்சுங் வந்தோம். ஸோ லாச்சுங் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி லாச்சுங்கில் இருக்க மெயினான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா 0 பாயிண்ட் அண்ட் எம்தாங் வேலி. ஸோ இதெல்லாம் போய் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாச்சுங்கில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் இருக்குது. ஸோ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மார்னிங்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து அப்படி நம்ம கிளம்பி போய்ட்டு இங்கே இருக்க சைட் சீங்லாம் பார்க்கலாம். ஓகே, பை. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்பாட் இங்கே இருக்க 0 பாயிண்ட் ஆஸ் யூஷுவல் அனதர் பியூட்டி ஆஃப் நார்த் சிக்கிம்னு சொல்லலாம். இந்த பிளேஸில் ஸ்னோ மவுண்டன்ஸ் எல்லாம் ரொம்பவே பக்கத்தில் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீலை கொடுத்துச்சுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோவை பார்க்குறீங்கன்னா அப்போ இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பரான மெமரிஸை கொடுக்கும். ஸ்னோவை தூக்கி போட்டு அடித்து விளையாடுறதுக்கு இதை விட ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட் இருக்கவே முடியாது. நாங்கள் இங்கே வரப்போ லைட்டாக ஸ்னோ ஃபால் ஆச்சு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எம்தாங் வேலிக்கு வந்து ரீச் ஆனோம். எம்தாங் வேலி சி லெவல்லேருந்து 16,693 ஃபீட்டில் இருக்க இன்னொரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த வேலி பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கால்ஃப் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். இந்த வேலி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆஃப் டே தேவைப்படும். இந்த வேலியை சுற்றி இருக்க மவுண்டன்ஸும் இந்த வேலிக்கு கீழே இருக்க ரிவரும் இந்த இடத்துக்கு இன்னும் அழகு சேர்த்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பீக் வின்டரில் இந்த பிளேஸ்க்கு வரீங்கன்னா அப்போ இந்த வேலி ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் பீக் வின்டரில் இங்கே ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஹெவி ஸ்னோஃபால் ஆச்சுன்னா இந்த பிளேசஸில் டூரிஸ்ட்டை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் எல்லா டிராவல் ஏஜென்ட்ஸும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எங்களுக்கு எஸ்கே வெக்கேஷன்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ப்ராப்பராக சொன்னாங்க. இந்த சிக்கிம் ட்ரிப்பை நாங்கள் நினைச்சதை விடவே ரொம்ப சூப்பராகவே பிளான் பண்ணி கொடுத்தாங்க. இந்த வேலைக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. நீங்கள் இங்கே வரப்போ அதையும் மறக்காமல் செக் பண்ணிட்டு போங்க. ஸோ கைஸ், இப்போது இந்த நார்த் சிக்கிம் எபிசோடில் நம்ம பார்த்த லாச்சுங், அங்கேருந்த சைட் சீயிங் 0 பாயிண்ட், எம்தாங் வேலி, காலாபத்தார், குர்தங்மத் லேக். ஸோ இந்த எபிசோடில் பார்த்த எல்லா சைட் சீயிங்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சிக்கிம் வரீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட சிக்கிம் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கும். தேங்க்யூ. பாய்.
சிக்கிம் அழகாக இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ அழகாக இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கல. இங்கே இருக்க ஒவ்வொரு பிளேஸுமே ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரியான பிளேஸை நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த உலகம் எவ்வளோ சின்னதோ அதை விட சின்னது நம்ம வாழ போகிற இந்த வாழ்க்கை. அதனால உங்களுக்குள்ள இருக்க போட்டி, பொறாமை, கோபம் எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட நல்லா சந்தோஷமா ஜாலியாக கிடைக்கிற டைம்லலாம் ட்ராவல் பண்ணுங்க. இந்த உலகம் ரொம்ப அழகானது, ஆனால் அதில் இருக்க அழகெல்லாம் தேடி நம்ம தான் போய் ஆகணும்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே டிராவல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அழகான வீடியோல உங்க எல்லாரையும் திரும்பவும் சீக்கிரமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பாய்.